இந்த பந்தியை பற்றி சொல்கிறா, ஜீவாப்பம் நானே என்னை புசிக்கிறவன் எப்படிலாம் இருப்பான் அப்படி. ஏன் இதை புசிக்கிறமா? அவர் இருக்காரு, எவரும் எனக்குள்ளே இருக்கார், எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்காங்க, எல்லாரும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், வாக்குதான் நமக்கு. அப்போ எல்லாம் இருந்து ஏன் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ பாருங்களேன், இப்போ எல்லாம் செஞ்சுட்டு இந்த ஞானஸ்தானம் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ஞானஸ்தானத்தை நிறைவேற்றல் அப்படின்னா தேவனுடைய நீதியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஞானஸ்தானம் நிறைவேறும் பொழுது தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம். இப்போ ஞானஸ்தானத்தினால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற பைபிளில் இருக்குது. அப்போ இந்த நன்மைகள்லாம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா ஞானஸ்தானம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று எல்லா வாக்குத்துக்கும் உரியவரில் இருந்து இந்த பந்தியில் பங்கு வரல அப்படின்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த திருவிருந்துங்கிறது நான் சொல்கிறேன், இது நமக்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, நமக்குள் இருக்கிற அந்த ஜீவனை, நமக்குள் இருக்கிற வேத வெளிச்சத்தை எல்லாவற்றையும் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா செயல்பாட்டு கொண்டு வர்றது என்ன அப்படின்னா இந்த திருவிருந்து.